ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செம்பருத்தியில் ஹைப்ரிட் வெரைட்டி. ஹைப்ரிட்டில் ரெட் கலரு ஹைபிஸ்கஸ் ரோஜா சைனன்ஸ்னு சொல்லுவாங்க. அது லீஃப் பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இந்த லீஃபை வந்து நீங்கள் அரைச்சி ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூ வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் போடும்போது பூந்தொல்லாம் நல்லா வளரும். இது பாருங்கள், இது ஆரஞ்சு கலரு ஹைபிஸ்கஸ் ஹைப்ரிட்டில் இது ஆரஞ்சு கலரு பார்த்திங்கன்னா. இது செம்பருத்தி வந்து இதோட இதில் சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட்டுக்கெலாம் நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராது. அந்த ஹார்ட் நானுங்க சொல்லுவாங்களா, அது என்ன இதய நரம்புகள், அந்த இதய நரம்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து இது கரைச்சிடும். அந்த ரத்தத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. அதனால் செம்பருத்தி செடியை வாங்கி வீட்டில் எல்லோரும் பயன்படுத்துங்கள், சாப்பிடுங்கள். அதேமாதிரி கஷாயம் வச்சு சாப்பிட்லாம், லெமன் டீயில் போட்டு சாப்பிட்லாம். இந்த செம்பருத்தி வந்து பாட்டட் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்டில் இந்த மாதிரி நட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அனைத்து மக்களும் வந்து அனைத்து வீட்டுகளையும் வாங்கி வளர்க்க வேண்டும். இதை பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இதை எல்லோரும் பார்க்குறீங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் வந்து பார்க்குற எல்லோருக்கும் நன்றி. அதே சமயத்தில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே பாருங்கள், இது வந்து பிக் சைஸ் செம்பருத்தியில். அதே போல் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஓல்டு ஹைபிஸ்கஸ்னு, ஓல்டு ஃபஸ்ட்டுன்னு வந்து ஹைபிஸ்கஸ். இதுதான் ஒரிஜினல் ஹைபிஸ்கஸ், ரெட் கலரு. இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த செம்பருத்தி வச்சு. அப்படி இருந்து இன்னும் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மருந்தெல்லாம் போடணும், உரமெல்லாம் வச்சா சூப்பராக ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா, இது ஹைபிஸ்கஸ் ரோஜா சைனன்சிஸில் வந்து ஓல்டு வெரைட்டி. இது பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர் ஹைபிஸ்கஸ் ஆரஞ்சு கலரு. இது வந்து நியூ வெரைட்டி. அதே பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்கு பாருங்கள், இது எப்படி இருப்பாங்க, நல்லா க்ரீனாக இருக்கு பாருங்கள். ஓகேயா? இது பாருங்கள், இந்த இதழ் தான் சாப்பிடணும். இந்த இதழ் சாப்பிட்லாம், இந்த மகரந்தத்தை சாப்பிட்லாம். இந்த இலையை வந்து அரைச்சி ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். எல்லோரும் இந்த செம்பருத்தியை வாங்கி பயன்பெற வேண்டும். எல்லா வீட்டுங்களில் வைங்க. அப்புறம் வந்து ஆக்சிஜன், மெயினாக நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். இந்த ஆக்சிஜன்லாம் சுவாசிக்கணும். வீட்டுங்களில் வாசலில் கொஞ்சம் 2 ஹவர் 3 ஹவர் வெயில் இருந்தால் போதும். இந்த செடி செம்பருத்திக்கலாம் ஒன்று ஈவினிங் இருக்கலாம், இல்லைன்னா மத்தியானம் இருக்கலாம், இல்லைன்னா மார்னிங் இருக்கலாம். ஏதோ ஒரு டைம் பாருங்கள். ஹைபிஸ்கஸ் ட்வின் ஒன்று பாருங்கள், டபுள் கலரு, டபுள் பெட்டல்ஸு. இந்த ட்வின் ஒன்று பார்த்தீங்களா? இது எல்லாருமே வாங்கி பயனடைய வேண்டும், நட வேண்டும். பார்த்துங்க, கிரவுண்ட்லேயும் நடலாம், பாட்டட் பிளான்ட்டாக யூஸ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னுடைய வீடியோ எல்லாம் லைக் பண்ணுறீங்க, அதே மாதிரி பார்க்குறீங்க. பார்க்குறதோட எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக. தேங்க்யூ நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே. தேங்க்யூ.